அத்தியாயம் 7. ஒளியில் வெளிப்பட்ட நிழல். கோகுல் செல்பேசியை கீழே தவறவிட்டதும் அரசு சட்டென்று, என்னாச்சு சார் என்றான். ஜேகே கூல்ஸ் நிறுவனத்தில் கேட்ட அதே குரல் செல்பேசியில் பேசியது. அதன் குரல் கேட்ட உடனே செல்பேசி அதீத சூடாகிவிட்டது என்றார் கோகுல். அரசு அவரது செல்பேசியை எடுத்து பார்த்தான். அதன் திரையில் கிளிட்ச் உருவானது. அரசு அதனை அணைத்து காரின் ஏசி அருகே வைத்தான். அரசு கோகுலை பார்த்து, இந்த டைரியை படிக்க எனக்கு தெரிந்த ஒரு வரலாற்றாளர் இருக்கிறார், நம்பிநாராயணன் என்றான். அந்த வரலாற்றாசிரியர் நம்பியா என்றார் கோகுல். அரசு, ஆம் அவரேதான் என்றான். அவர் வீடு எந்த தெருவில் இருக்கிறது என்று தெரியும், ஆனால் இதுவரை போனதில்லை என்றார் கோகுல். நான் வழிகாட்டுகிறேன் என்றான் அரசு. கோகுல் முகத்தில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. நம்பி வீட்டிற்கு வாகனத்தை வேகமாக செலுத்தினார். இந்த வீடுதான் சார் என அரசு ஒரு வீட்டை காட்டினான். காரைக்குடியில் உள்ள செட்டிநாடு வீடுகள் போல இருக்கிறதே என்றார் கோகுல். இருவரும் காரில் இருந்து இறங்கி வீட்டுக்கு அருகே சென்றனர். நம்பி வீட்டின் காலிங் பெல்லை அரசு அழுத்தினான். அப்பொழுது மொட்டை தலையுடன் காந்தியடிகள் போட்டிருந்த உருண்டை கண்ணாடி அணிந்த ஒரு வயதானவர் வீட்டு கதவை திறந்து வெளியே வந்தார். அரசு அவருக்கு வணக்கம் செலுத்தியவாறே, வணக்கம் நம்பி சார் என்றான். அதற்கு அவரும், வாங்க, வணக்கம் அரசு, வணக்கம் கோகுல் என்றார். என்னை உங்களுக்கு என கோகுல் பேசும்போதே நம்பி அவரை இடைமறித்து, அதுதான் செய்தியில் ஓயாம சொல்லுறாங்களே என நிறுத்தினார். வீட்டிற்குள் சென்றார்கள். பர்மா தேக்குகளால் வீடு நிரம்பியிருந்தது. இப்படி வாங்க என்று வலது புறம் கையை காட்டினார். உள்ளே ஓக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக நூலகம் போல பிரமாண்டமான ஒரு நூலகம் இருந்தது. ஒரு பெரிய தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மேசைக்கு பின்புறம் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். உட்காருங்க என்று அவர்கள் இருவரையும் அவருக்கு முன்பாக இருந்த மர இருக்கையில் அமர சொன்னார். இருவரும் அமர்ந்தார்கள். இதுதான் அந்த டைரி என அதை அவரிடம் கொடுத்தான் அரசு. அவர் அதன் முதல் பக்கத்தை திறந்தார். அவருக்கு அருகே இருந்த அந்த யுவி விளக்கை இயக்கினார். அவரின் யுவி ஒளி விளக்கு சலசலப்பென ஒலி எழுப்பியவாறு ஒளிரத் தொடங்கியது. பழைய நாட்குறிப்பின் மறைக்கப்பட்ட உரையை அவர் கையால் தொட்டபோது அவரது குரல் பயபக்தியால் நடுங்கியது. அட்டோமினம் குயிசெசிடரிட்டி கேலோ குயிஸ் எஸ் டாக்டர் பெக்காதி எட் டிலெக்சியோனிஸ் என வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதனை இடையூறு செய்வது போல கோகுல் பதப்படுத்தப்பட்ட எறும்பு திண்ணியின் மீது விரல்களை தட்டியவாறு, ஒன்றும் புரியவில்லை என்றார். நம்பி தொண்டையை சரிப்படுத்திக் கொண்டு நாட்குறிப்புக்கும் கோகுலின் எதிர்பார்ப்புக்கும் இடையே பார்வையை திருப்பினார். தொண்டையை கரகரத்துவிட்டு வாசித்தார். வானத்திலிருந்து விழுந்த இறைவன், பாவத்திற்கும் அன்பிற்கும் அதிபதி, செல்வங்களின் ஆண்டவர் யாவே அவரிடம் அன்பு கூர்ந்தார். ஆனால் மனிதர்கள் அவர்களை பிரித்தனர். இவ்வாறு பாவம் மற்றும் பெருமையின் ஆண்டவர் மனிதகுலத்தை தேடி பூமிக்கு வந்தார். ஒளிரும் பாவமெத் வாழ்க்க என நம்பி வாசித்து முடித்தார். அரசுவின் தோளில் உள்ள வண்டு குறியீடு பழங்கால வார்த்தைகளுக்கு பதிலளிப்பது போல் மீண்டும் அவன் கைகளில் ஒருவித தீகாயம் போன்ற எரிச்சலை உருவாக்கியது. சாத்தானிய சடங்கு? கோகுல் கேட்டார். குரலில் ஐயம் துணித்தது. நம்பி நாட்குறிப்பை தடியென்று ஒலி எழும்பும் அளவிற்கு வேகமாக மூடினார். போலியான புத்தகம் புத்திசாலித்தனமாக உருவாக்கியிருக்கின்றனர். உடனே கோகுல், போலியானதா? எப்படி சொல்கிறீர்கள் நம்பி என்றார் கோகுல். இந்த வாசகம் எழுதப்பட்ட எழுத்துக்களின் வடிவம் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் பப்போமேட் என்ற பெயரின் பயன்பாடு 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் பயன்பாட்டுக்கு வந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் நைட்ஸ் டெம்ப்ளாரை வெள்ளாடு தலையுடைய சிலையை வணங்கியதாக குற்றம் சாட்டினர். அப்போதுதான் இந்த பெயரே அறிமுகம் செய்யப்பட்டது என்று நிறுத்தியவர் தன்மேசையில் இருந்த நீரை குடித்தார். பிறகு மீண்டும் தொடங்கினார். இந்த கவிதை ஒரு கலவை. ஷேக்ஸ்பியரின் ஆங்கிலத்தில் வாட்ஸ்அப் இன்று எழுதுவது போன்றது. அரசு கேட்டான். புரியவில்லை. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஷேக்ஸ்பியரின் காலத்தில் இருந்த ஆங்கிலமும் இன்றைய ஆங்கிலமும் ஒன்றல்ல. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது என சிரித்தார். கோகுலின் சிகரெட் அவர் விரல்களில் முறிந்தது. அதாவது யாரோ நம்மை குழப்புவதற்காக இந்த பேன் பிக்சனை நடுவில் வீசியிருக்கிறார்களா என அவர் வெறுப்புடன் கேட்டார். அல்லது உண்மையை எளிதில் தெரியும் இடத்தில் மறைத்திருக்கிறார்கள். அரசு எதிர்த்து பேசினான். பார்வையை நாட்குறிப்பில் பதித்தவாறு அவன் கடைசி பக்கத்தை புரட்டினான். யுவி ஒளியில் கவிதைக்கு கீழே ஒரு புதிய வரி தெரிந்தது. ரோமன் எண்களில் 4 என எழுதப்பட்டிருந்தது. அதன் அருகே அரசு என்ற பெயர் புதிதாக தெரிந்தது.
நம்பி கண்ணாடியை சரி செய்தார். விசித்திரம், இந்த மை நவீனமானது, அக்ரிலிக் மற்றும் கரி கலந்தது. சமீபத்தில் இந்த டைரியில் சேர்க்கப்பட்டுள்ளது. கோகுல் வெளியேறி நடுங்கும் கைகளால் சிகரெட் பற்ற வைத்தார். அரசு உள்ளே தயங்கினான். மனதில் கேள்விகள் சுழன்றன. நம்பி ஜன்னல் வழியே கோகுலின் நிழலை சுட்டிக்காட்டினார். யாரோ உங்களை நிழல்களை துரத்த வைக்கிறார்கள். எந்த சமநிலையை நீங்கள் சரி செய்கிறீர்கள் என்று கவனமாயிருங்கள். கோகுல் வீட்டிற்கு வெளியே நோட்டமிட்டார். கொஞ்சம் தொலைவில் தெருவிலகிற்கு கீழே கருப்பு நிற எஸ்யூவி கார் நின்றது. அதன் நம்பர் பிளேட்டில் 666 என்ற என் தெருவிளக்கின் ஒளியில் மின்னியது. கோகுல் புகை வளையத்தை அதன் பக்கம் ஊதினார். அப்படியென்றால் கமிஷனரின் முன்னோரிடம் பாம்போப்பெட்டின் மோதிரம் ஏன்? 6 கொலைகள் ஏன்? நாமேன்? அரசு கேட்டான், குரல் அமைதியாக. என்ன சொல்கிறாய் அரசு? கோகுல் படபடப்பாக கேட்டார். ஆம், உங்கள் கமிஷனர் அலுவலகத்தில் சுவரில் மாட்டப்பட்ட ஆங்கிலேய இராணுவ வீரர்களின் புகைப்படங்களில் உங்கள் கமிஷனரின் முன்னோர்களின் புகைப்படங்களே அதிகமாக இருந்தது. அரசு வெடித்து முடித்தான். அவர்கள் கமிஷனர் முன்னோர்கள் என்று எப்படி சொல்கிறாய்? கோகுல் கேட்டார். உங்கள் கமிஷனர் கைகளில் அணிந்திருக்கும் ஆட்டுத்தலை மோதிரம் போல அவருடைய முன்னோர்களும் அதையே அணிந்திருந்தனர் என்றான். கோகுலால் நம்ப முடியவில்லை. இந்த மோதிரத்தை கொண்டு நம்மால் கமிஷனரின் நிழலை கூட நெருங்க முடியாது என்றார். நாம் துரத்துவதே நிழலைத்தான் என்றான் அரசு. அப்பொழுது அந்த 666 என்ற எண் பொறிக்கப்பட்ட கார் அங்கிருந்து கிளம்புவதை அரசு கவனித்தான். இந்த கார் நம்மை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து பின்தொடர்கிறது என்றான் அரசு. இந்த கார் டெலோக்ரோய்ட் வீட்டில் இருந்த கார் என்றார் கோகுல். நாம் அதை உடனே பிடிக்க வேண்டும் என்றான் அரசு. இருவரும் நம்பியிடம் அவசரம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறியவாறு வேகமாக ஓடிச் சென்று கோகுலின் போலீஸ் வாகனத்தில் ஏறினர். அப்பொழுது கோகுல் வாகனத்தை கிளப்பினார். கோகுல் அந்த 666 என்ற எண் பொறிக்கப்பட்ட வாகனத்தை துரத்த அந்த வாகனம் வேகமா முன்னேறி வனப்பகுதிக்குள் சென்றது. கோகுலும் விடாமல் அதனை துரத்தி வனப்பகுதிக்குள் நுழைந்தார். அங்கே திடீரென கருப்பு புகை அந்த காட்டை நிரப்பத் தொடங்கியது. அந்த புகையின் காரணமாக காட்டுக்குள் சாலையை பார்த்து கோகுலால் வாகனத்தை ஓட்ட முடியவில்லை. இதற்கிடையில் 666 என்ற எண் பொறிக்கப்பட்ட வாகனம் வேகமாக புகைக்குள் சென்று மறைந்தது. அப்பொழுது கோகுலின் வாகனம் சடாக் என்ற சப்தத்தோடு நின்றது. என்ன ஆச்சு? அரசு கேட்டான். தெரியவில்லை என்றார் கோகுல். அப்பொழுது ஒரு வினோதமான உருமல் சத்தம் பக்கத்தில் கேட்டது. கோகுலும் அரசுவும் அங்கே என்ன சத்தம் கேட்கிறது என உற்று பார்த்தனர். முன்பு அவர்களை பயமுறுத்திய அந்த கருப்பு புகை இப்போது அந்த காட்டை நிரப்பிக் கொண்டிருந்தது. மர்மம் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஆழம் அடையும்.